தீபம் சுடர்மொழி அவர்களே, இரா காளிமுத்து அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய உசேன் பாய் அவர்களே, தீர்மானத்தை விளக்குவோரை ஆற்றியிருக்கக்கூடிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் என்குலாப் அவர்களே, மேலூர் சசி அவர்களே, கலைவாணன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்களாக விளங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் தளபதி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அருமையண்ணன் சுப்பையா அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் காளிதாஸ் அவர்களே, தீக்கர் பத்திரிகையுடைய ஆசிரியர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலிலே பணிவான மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கூட்டம் துவங்கியதிலிருந்து அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் உரையாற்றும் பொழுதும், சிறுத்தைகளுடைய தரப்புகளிலிருந்து உரையாற்றும் பொழுதும் சில கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இன்னும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை பற்றிய பார்வையை சம்பந்தமாக சொன்னார்கள். அந்த பார்வையை பார்ப்பவர்களுடைய கண்களிலே கோளாறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர். தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத கோரிக்கையை எழுச்சி தமிழர் எவ்வாறு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறாரோ, அதே போல இந்தியாவுடைய அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்ற ஒரு லட்சிய முழக்கத்தை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீர் வரை தொடர்ந்து பிரச்சார கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அனைத்து கூறுகளையுமே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறது. அதை தூக்கி நிறுத்தி இந்தியாவுடைய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலே துவங்கி காஷ்மீர் வரை தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தார்கள். எதற்காக? அழகாக சொன்னார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பின்னால் அணிவகுத்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுக்கு தேசம் முக்கியம், உங்களுக்கு தேர்தல் முக்கியம் என்று ஆணித்தரமாக கருத்தை பதிவு செய்தார்கள். ஆக இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஏதோ ஒருவர் கையில் இல்லை, நாம் அனைவரும் கையில் இருக்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்துதான் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே பேரணியிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஒவ்வொன்றாக படித்தார்கள். அனைத்தையுமே முழுமையாக சிந்தித்து பார்த்தால் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தீர்மானம் அல்ல, ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான தீர்மானம் அல்ல, இந்த தேசத்தினுடைய மாற்று வழிக்கான தீர்மானம், இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம். அந்த தீர்மானத்தை முன்னெடுத்து நடத்தக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய பணியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தோளோடு தோள் கொடுத்து பயணிக்கும் என்பதை சொல்லி விடுதலை சிறுத்தைகளுடைய முடிவை முழுமையாக காங்கிரஸ் கட்சி சிரத்தையுடன் உடனிருந்து பணியாற்றும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமை சகோதரருக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் அக்கா தீபம் என்ற சுடர்மொழி அவர்கள் சால்வை இணைத்து கௌரவித்தார்.